ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குஜராத்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்க மகேந்திரா தீம் பார்க்கு தான் நான் வந்திருக்கோம். சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அதோடய என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா பக்கா நேச்சுரலாக இருக்குது. நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் இருக்குதுன்னு ஒவ்வொன்றா விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பால் இருக்குங்க. இது ஒரு ஏர் பேக் பாலு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சில்ட்ரன்ஸ் போயிட்டு அந்த பாலை ரோல் பண்ணாக்கா அந்த பால் ரோல் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் கூட இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மேலே பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரோப் மேலே நடந்து போகிறதுக்கு அந்த ரோப் கயிறுங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான போட்லாம் வச்சுருக்காங்க. இந்த போட்லாம் பார்த்தீங்கன்னா கையிலே நம்ம பெடல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கார் டிரைவிங் கூட வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டிரைவிங் பார்த்தீங்கன்னா பசங்க அவங்களாம் ஓட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. சைடில் ஒரு பையன் நிற்கிறான்னு தெரியுதுங்களா? அவன் தாங்க ரிமோட் கண்ட்ரோல் வச்சு எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ பசங்களே ஓட்டுறதா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் பேர் எனக்கு சரியாக தெரிலங்க. ஆனால் இதில் பசங்க பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா எகிரி குடிக்கணும், ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே குனியணும். ஸோ இதை வந்து ஒரு பையன் ரொம்ப நல்லாவே விளையாடினான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ ஃபுல்லாகவே இது பலூன்ஸ் மேலே விளையாடுற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோப் மேலே நடக்கும்போது உண்மையாகவே ஒரு அட்வென்ச்சராகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் தாங்க இருந்துச்சு. கீழே பார்த்தா தண்ணி, ஒரு தென்னை மரம் ஜாயின் பண்ணி தான் இந்த ரோப் கட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துல ஒரு கயிறு இன்னொன்று கட்டை மேலே நடக்கிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக நல்லா இருக்குது. உண்மையாகவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோப்பில் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வரது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. ஸோ மாமாவும் நல்லாவே ட்ரை பண்ணார். கிட்டத்தட்ட 100 கிட்ட நெருங்கிட்டார். ஸோ கரெக்டாக அவரால் அந்த டார்கெட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு அம்பு பார்த்திங்கனாக்கா நமக்கு போர்டில் நிற்கல, கீழே விழுந்துச்சு. மற்ற 2 அம்பு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். கரெக்டாக அந்த 100 சென்டரில் இருக்கும். ஸோ இன்னொரு அம்பும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுங்க. அதுவும் கரெக்டாக 100லேயே டச் ஆச்சு. ஸோ நம்மளோட டார்கெட் எப்போவும் கரெக்டாக இருக்குன்னுட்டு இந்த வீடியோ மூலிமாவே உங்களுக்கு தெரியும். நம்ம கரெக்டாக டார்கெட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேம் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சுங்க. ஸோ நானும் எங்கள் மாமாவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ எங்கள் மாமாவை நான் இடித்து கீழே தள்ளினேன். ஸோ இந்த கேமோட வின்னர் நான் தாங்க. ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பாருங்கள். பாக்ஸிங் மாதிரி ஒரே அடி. போங்க நீங்க போடுங்க. ஓடுங்க. மாமா அப்பதான் நின்னுட்டு இந்த பாக்ஸ்ல ஓடாது குத்தவங்க. அப்பதான் அது ஏச்சு விட ஸ்டடியா நிக்கல. இது இப்ப ஸ்டடியா வராரு. நம்மளாச்சுமே ஐசி. ஓடு. நின்னவர ஓடி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா டேங்க்கில் அந்த ஃபிஷ்ஷெலாம் நிறைய விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம காலை வைக்கும்போது என்ன பண்ணுறதுங்கன்னா அந்த மீனுங்களாம் வந்து நம்ம காலில் இருக்க சின்ன சின்ன அழுக்குலாம் வந்து க்ளீன் பண்ணிடுதுங்க. ஸோ காலை வச்சு பார்த்தேன், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதை வந்து கடிக்கும் போது உடம்புலாம் கூசிச்சுங்க. ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுன்ட்டு சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் இது ஒன்றா கூட இருக்கலாம். என் காலம் வந்து கொஞ்சம் வந்து போகிறான், அவங்க காலம் போயிரு கன்னியா ஸோ நாங்கள் எல்லா கேமையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோங்க. எனக்கு எல்லா கேமும் முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற டைம் வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அந்த பிளான் படி நாங்கள் கரெக்டாக ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துவிட்டோம். ஸோ இன்னொரு டிக்கெட் பார்த்திங்கனாக்கா 300, 180, 120 இருக்குங்க. இந்த 120 பார்த்திங்கன்னா வெறும் ஸ்விம்மிங் பூலுக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க. 180 பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வித் ஒரு 5 கேம்ஸ் நம்மளே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 300 பார்த்திங்கன்னா ஓவராலாக இருக்கிற எல்லா கேமுமே விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இங்கே நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியலங்க. ஒரு சில கேம்ஸு தவிர வேறு எல்லாம் எனக்கு பிடிக்கல, பெருசாக தெரில. ஸோ ஏன்னாக்கா நான் நிறைய குயின்ஸ்லேருந்து வண்டர்லாலாம் போயிருக்கேன். ஸோ அதனால் இது சிம்பிளாக இருக்கா என்னன்ற வாட்ச் எனக்கு தெரில. உங்களுக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னாக்கா ஸ்விம்மிங் பூலுக்காகவே போகலாம். ஒரு சில நல்ல கேம்ஸ் எல்லாம் கூட நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்காக போகலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாம் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.